அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் பேக்கெட்ஸ் தாங்க ரெடி பண்ண போகிறோம். சிக்கனில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கமும் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கோதுமை மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து எப்பவும் போல் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் மைதா மாவுலேயே ட்ரை பண்ணுங்கள். நான் குழந்தைங்களுக்காக கோதுமை மாவு தான் ரெடி பண்ணி கொடுப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், குடை மிளகா, பச்சை மிளகா, அதுக்கப்புறமா வேக வச்ச சிக்கனை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம், குடை மிளகா, அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன்லேயும் உப்பு சேர்த்துருக்கீங்க, மறந்துடாதீங்க. இப்போ சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து ஒரு சைடு ஆற வச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தியை நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு ஃப்ளாட்டாக எப்பவும் போல் நம்ம சப்பாத்தி தரட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் இதை ரெடி பண்ணலாம். நான் இப்போ எங்கள் பாப்பாங்களுக்கு சோமாஸ்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த ஷேப்பில் ரெடி பண்ணி மோமோஸ்ன்னு சொல்லிட்டு ஏமாற்றி கொடுக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி இந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சைட்லலாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் வேக வைக்கும்போது வெளியே வராது. இது நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். நான் வந்து தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதை வேக வச்சு எடுக்க போகிறேன். இல்லைன்னா இதை அவிச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த ரெண்டு பக்கமும் நல்லா ஒரு 10 நிமிஷம் ப்ரெஸ் பண்ணி வேக வைங்க. ஏன்னா சைட்லலாம் அது வேகாது, ஓரத்துலலாம். இப்போது நம்மளோட சிக்கன் பேக்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சி. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.